கண்டிப்பா சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்ப்ஸ்ல டைட்டில் வின்னரா வரதுக்கான முழு வாய்ப்பும் நம்ம அபிஷேக்காக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஹிண்ட்டை ஜட்ஜஸே சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத தான் நாம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது ஒரு 4 ரவுண்டாக வந்து அபிஷேக்கோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அந்தளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீனிவாஸ் சாரே ஓப்பனாக சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் கடைசியாக டைட்டில் வின்னரை சூஸ் பண்ணும்போது அவங்க வச்ச ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஜோனில் வந்து ரொம்ப சூப்பர் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் பாடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபோர்ஸ்ஃபுல்லி வந்து அபிஷேக்காவை உள்ளே புஷ் பண்ண மாதிரி தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபீல் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு முக்கியமாக மோக்ஷிதா வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மோக்ஷிதாவோட ஃபேன்ஸ்லாம் மோக்ஷிதா ஒரு டிசர்விங்கான கேண்டிடேட். அது மட்டும் இல்லாமல் இந்த டாப் 6ல் கண்டிப்பாக அவங்க உள்ளே வந்திருக்கணும், எங்கே மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி மோக்ஷிதாவோட ஃபேன்ஸ் ரொம்பவும் கவலைப்பட்டிருந்தாங்க. அதை விட அபிஷேக்காவோட ஃபேன்ஸ் தான் அதிகமாக வருத்தப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஆரம்பத்திலேருந்தே நிறைய வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நிறைய பேர்கிட்ட வந்து ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டன் ஷவர் இவ்வளோ வாங்கின ஒரு கேண்டிடேட் ஃபஸ்ட்டு 2 ஃபைனலிஸ்ட் பிளேஸ்க்கு போயிருக்க வேண்டியது. ஆனால் அட்லீஸ்ட் அவங்க உள்ளே வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லி ஜட்ஜஸ் உள்ளே கொண்டுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது அவங்க லாஸ்ட்டாக கொடுத்த ஒரு வாய்ப்புலேயே நல்லாவே தெரியுது. இதனால் ஜட்ஜஸ்குள்ளேயே ஒரு சில வாக்குவாதங்கள் வந்ததை நம்ம ஸ்டேஜ்லேயே கவனிக்க முடியுது. அதை தொடர்ந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து டைட்டில் வின்னர் ஆவாங்க. அதை தொடர்ந்து 2வது 3வது பரிசுகளை வர்ஜா தன்வி வந்து போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக சிவகார்த்திகேயன் உள்ளே வர போகிறாரு. அந்த ஒரு பிளஸ்ஸிங்கான மொமெண்ட்டில் அந்த கிஃப்ட்டை, அது மட்டும் இல்லாமல் 1 கோடி மதிப்பு இல்லாத அந்த பெரிய கிஃப்ட்டை வந்து சிவகார்த்திகேயன் சாரால் அபிஷேக்கா வாங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஏன்னா அவங்க கொடுத்த ஹிண்ட் படி கண்டிப்பாக அபிஷேக்கா டைட்டில் வின்னர். ஸோ அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதில் வந்து அக்ஷித் நிரூபா இருக்கட்டும், இல்லை வர்ஜா தன்வி, அபிஷேக்கா இல்லாமல் சுமன்ராஜ், விஷ்ணுவர்தன், இப்படி யார் இருந்தாலும் கண்டிப்பாக அபிஷேக்கா டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு 100% சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைம் வந்து பவித்ரா இந்த மாதிரி தான் டைட்டில் வின்னர் ஆனாங்க. இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் அப்போ போயிட்டு இருந்தது. ஸோ கண்டிப்பாக டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது நம்ம அபிஷேக்கா தான். அது மட்டும் இல்லாமல் செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸுக்கு வந்து வர்ஜா தன்வி வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இந்த பிளஸ்ஸிங்கான மொமெண்ட்டில் வந்து சிவகார்த்திகேயன் சார் வந்து அந்த கிஃப்ட்டை கொடுக்க போகிறாரு. இந்த பிளேஸில் அந்த 6 ஃபைனலிஸ்ட்டுமே அதிரடியான பாடல்களை டெலிவரி பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஃபினாலே அப்படிங்கிறது அன்னைக்கு வந்து முடிவு பண்ணுறது கிடையாது. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டில் இருந்தே அவங்க எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து அவங்க வந்து ஃபினாலே வந்து போவாங்க. அதுலேருந்து டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ரவுண்ட்லேயுமே கோல்டன் ஷவர் வாங்கி, அதுவும் ஒரு பாடல்களுக்கு 2 தடவை கோல்டன் ஷவர் வாங்கின நம்ம